முடிச்சு அப்படின்றது வந்து நம்ம சாரி கட்டும் போதே புடவை கட்டும் போதே ஒரு முடிச்சு போட்டு ஃபர்ஸ்ட் எடுத்து சொருகுறோமேமா, அது கிடையாதா? அதுதானே முந்தான முடிச்சுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு தோணும். அது முந்தான முடிச்சு கிடையாது. நம்ம எடுத்து அதாவது ஃபர்ஸ்ட் புடவை கட்டும் போது ஒரு நுனி எடுத்து இப்படி சொருகணும் பார்த்தீங்களா, அதுல வந்து இப்பெல்லாம் வந்து ஒரு முடி போடுறாங்க அப்படின்னா அந்த புடவை வந்து ஸ்ட்ராங்கா நிக்கணும். அந்த பேஸே அது அந்த ஒரு நுனி தான். அந்த நுனி கழண்டுருச்சுன்னா அந்த புடவை வந்து ஃபுல்லா பிரிஞ்சு வந்துடும். அது பிரியாம இருக்கணும், அது கால்பட்டு அது வெளியில வராம இருக்கணும் அப்படின்றதுக்காக முடிச்சு போட்டு நம்ம உள்பாவடைக்குள்ள சொருகிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த முடிச்சு அப்படிங்கிறது அந்த சாரி கழலாம அப்படியே சேஃப்டியா நிற்கும். அதுக்கப்புறம் நம்ம புடவை கட்டுறது அப்படிங்கிறது பத்திரமா இருக்கும், நம்ம தைரியமா இருக்கலாம். அதுக்காக தான் அந்த முடிச்சு அப்படின்றது இப்பெல்லாம் கட்டுறாங்க, இப்பெல்லாம் போடுறாங்க. ஆனா இப்ப கூட நான் வந்து அந்த முடிச்செல்லாம் போடாம தான் புடவை கட்டிக்கிட்டு இருக்கேன். அது வந்து பழக்கத்துல வரக்கூடிய ஒரு விஷயம். ஆனா இப்ப கட்டக்கூடியவர்கள்லாம் வந்து அதை முடிச்சு போட்டுதான் கட்டுறாங்க. அந்த முடிச்சு போறதால எந்த தவறும் கிடையாது. ஆனா அது முந்தான முடிச்சு கிடையாது. முந்தான அப்படின்றது இப்படி புடவை கட்டிட்டு இப்படி போட்டுட்டு பின்னாடி தொங்கக்கூடிய அந்த ஒரு பகுதி தான் முந்தான. அதுல போடக்கூடிய இந்த முடிச்சுதான் முந்தான முடிச்சு அப்படின்னு சொல்றது. சரிங்களா? ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ஒரு சந்தேகம் இருந்து இப்ப முந்தான முடிச்சு நம்ம போடலாமா அப்படின்னா தாராளமா போடலாம். காலையில எழுந்த உடனே நீங்க குளிக்கிறீங்களா, குளிச்சிட்ட உடனே நைட்டி அப்படின்றத போடாம புடவை கட்டுங்க.